سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعيذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم، يصبح المرء مؤمنا ويمسي كافرا، يمسي مؤمنا ويصبح كافرا، يبيع الرجل دينه بعرض من الدنيا، أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க பெரியார்களே, ஒரு குழந்தை தன் மீது மலஜலத்தை பூசிக்கொண்டு அதிலேயே கிடந்து உழன்று கொண்டிருக்கிறது. உடம்பெல்லாம் மலமும் ஜலமும் தான் இருக்கு. பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்கு. துர்நாற்று அடிக்குது. அந்த குழந்தையை ஒரு மாற்றாந்தாயோ அல்லது அந்த குழந்தையின் தாய்க்கு வேண்டாத ஒரு பெண்ணோ அந்த பிள்ளையை பார்த்தா சீச்சின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே குழந்தையை பெற்றெடுத்த தாய் பார்த்தா அந்த தாய்க்கு பேச வார்த்தை வருமா? இல்ல கண்ணில் கண்ணீர் வருமா? என்ன வரும்? அந்த காட்சியை பார்த்த உடனே அந்த தாய் எப்படி கலங்குவாள், கண் கலங்குவாள். எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு துடிச்சு போயிடுவா, எவ்வளவு வேகம் வந்துடும், எவ்வளவு சுறுசுறுப்பு வந்துடும். உடனே விரைந்து போய் அந்த குழந்தைய அங்கிருந்து தூக்கி அதை கொண்டு போய் தண்ணி ஊற்றி சுத்தப்படுத்தி சோப்பு போட்டு நல்லா கழுவி தொடச்சு பவுடர் பூசி வாசனை திரவியங்களை பூசி நல்ல ஆடை அறிவிச்சு பவுடர் பூசி கண்ணில் மை வச்சு அதை அலங்கரிச்சு அப்புறம் அந்த குழந்தைய தூக்கி சொல்லுவா, என் பிள்ளைய பாத்தீங்களா? எப்படி அந்த குழந்தை மலத்திலையும் ஜலத்திலையும் அசுத்தத்திலையும் உழன்று கிடக்குதோ அந்த மாதிரி ஹசரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் இன்னைக்கு ஹராம்லையும் ஷிர்க்லையும் பிதத்லையும் குஃப்ர்லையும் போதைப் பொருள்லையும் கோயில்கள்லையும் கிடக்குது. இதை பார்த்து நிறைய பேர் திட்டுறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்ல போட்டு பரப்புறாங்க. அல்லாஹ் அந்த உம்மத்துக்காக அழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாங்க. ஹஜ்ரத் ஜி மௌலானா
ஷாஹ் முகமது இலியாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. ஹஜரத்தை கேட்டாங்களாம், ஹஜரத் உங்க வேலையுடைய பிளான், தமிழ் என்ன சொல்றது, திட்டம் என்ன, உங்கள்கிட்ட இதுக்கான என்ன ஃபோர்ஸ் இருக்கு, என்ன சோர்ஸ் இருக்கு, என்ன ஃபண்ட் இருக்கு, எதை வச்சு நீங்க இவ்வளவு பெரிய வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்க, செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்க, உங்க வேலை தான் என்ன, கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு விளங்கல அப்படின்னு அந்த காலத்தில் உள்ள மக்கள் கேட்டாங்க. அதுல சொன்னாங்களாம், भाई मेरा काम राड का रोना है. என்ற முதலும் இல்ல, என்ற பெரிய போர்ஸ் இல்ல, என்ற பெரிய படையும் இல்ல, என்ற பெரிய நிதியும் இல்ல, என்ற பெரிய திட்டமும் இல்ல, என்ற ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு, என்னன்னா ஒரு இளம் விதவை தன்னுடைய கணவனை இழந்து ரொம்ப நாளா நல்ல வாழணும் ஆசை இருக்கிற ஒரு பெண், சின்ன சின்ன குழந்தைங்க, கணவனை பறி கொடுத்துட்டா, தாய் தகப்பன் அந்த பிள்ளையை சேர்க்கல, ரோட்ல வந்து நிக்குது, பசி பட்டியோட நிக்கிறா, எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க, யாரும் சேர்க்க தயாரா இல்ல அப்படின்னா அந்த பெண் எப்படி கதறுவா, எப்படி துடிப்பா? அந்த மாதிரி அழுவதுதான் என் வேலைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அந்த அழுகையை நமக்கு நசீபாக்குவானாக. சகோதரர்களே, ஒரு குழந்தை அழுதா யாருக்கு புரியுதோ இல்லையோ, அம்மாவுக்கு புரியும். அந்த அம்மா ஒரு சின்ன பிள்ளைதான், அது ஒரு கிழவி இல்லை, அதுவும் ஒரு சின்ன பிள்ளைதான். ஆனாலும் அந்த தாய் என்ற காரணத்தால் அந்த தாயுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இல்லாம போடுறான். உன் பிள்ளைக்கு தலைவலிக்குது, அந்த அழுகை பாட்டிக்கு புரியாது, அந்த அழுகை தாத்தாவுக்கு புரியாது, அந்த அழுகை தகப்பனுக்கு கூட புரியாது. தகப்பன் வந்து சிரிச்சா என் பிள்ளைய பாத்தியா பாரு, அழுதா உன் பிள்ளைய பாருன்றார். ஆனா யாருக்கு புரியும்? அந்த தாய்க்கு புரியும். இதுக்கு வயிற்று வலிக்குது, இதுக்கு தலை வலிக்குது, இது காது வலிக்குது, இது பசியில் அழுகுது, இதுக்கு ஜீரணமாகல. நம்மளும் அழுதா அல்லாஹ்வுக்கு புரியும் நமக்கு என்ன தேவை அப்படின்னு. இப்படி ஒரு ஆரோக்கியம் உள்ள பிள்ளை உலகத்தில் அழுது கொண்டே பிறக்குதோ, ஒரு குழந்தை அழாமல் பிறந்தால் அந்த குழந்தையை நோயாளின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி ஒருத்தருக்கு வேலை செஞ்சு அழுக வரலன்னா ஈமான்ல நோய் இருக்குன்னு அர்த்தம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஃபல்யல்ஹகு கலீலா வல்யப்கு கஸீரா, கொஞ்சம் கம்மியா சிரிங்க, அதிகமா அழுவுங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ் உப்கு, மனிதர்களே கொஞ்சம் அல்லாஹ்ட்ட அழுது காமிங்க. உங்களுக்கு அழுகை வரவில்லையா, ஃபைல்லம் தஸ்ததியு ஃபதபாகு, அழுவதை போல் பாவனையாவது செய்யுங்க. எப்படி பார்த்துருப்பீங்க குழந்தைகள், ஏதாவது ஒண்ணு வேணும்னு சொன்னா அழுக வராது, ஆனா அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணி கடைசியில அழுதுரும். ஒரு முயற்சி பண்ணி அழுகையை வர வச்சிடலாம். ஏன்? அவனுக்கு தெரியும் இந்த மொழி தான் என் தாய்க்கு புரியும், நான் அழுதால் என்னால் சாதிக்க முடியும். ஒரு மூமின் அல்லாஹ்வுக்கு முன்னால தலை வச்சு அவனுடைய கண்ணில் கண்ணீர் வந்துருச்சுன்னா
ஹதீஸ்ல வருது, இவருடைய கண்ணீர் துளி நரகத்துடைய கடலை அணைச்சிடும். இந்த உம்மத்துடைய விதியை விடிய வச்சிரும். கண்ணியமிக்க சோர்களே, இந்த உம்மத்தை இப்ப காப்பாத்துறவங்க யாரும் இல்லை. இந்த உம்மத்து மேல இறக்கப்படுறவங்க யாரும் இல்லை. குறை சொல்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு மௌலவி பயான்ல சொல்றாரு, ஒரு பெண் ஒரு முஸ்லிம் பெண் முஸ்லிம் அல்லாதவரோடு போயிடுச்சு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேசுறாங்க. தாயின் தகப்பனும் கெஞ்சுறாங்க, அழுகிறாங்க. இவருடைய அந்த தாய் தகப்பனுடைய அழுகையை பார்த்து போலீஸ்காரருக்கு இறக்க வந்துருச்சு. அவர் முஸ்லீம் இல்லை, ஆனாலும் அவர் அந்த பெண்ணிடத்தை சிபாரிசு செய்யறார். உங்க அம்மா அழுகுறாங்க, உங்க அத்தா அழுகுறாங்க, போய் சொல்றது கேட்டுக்கம்மா, அவங்க கூட போயிருமா. ஆனா அந்த பெண்ணுக்கு இறக்கமே வரல. தாய் தகப்பன் பார்த்தாங்களாம், சரி இந்த பிள்ளைக்கு இறக்க வர்றதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து காலில் விழுந்துட்டாங்க. காலில் விழுந்து கெஞ்சினாங்க, அம்மா நீ போயிடாதம்மா. கொஞ்ச நேரம் காலில் விழுந்து கெஞ்சினாங்க. அந்த புள்ள பார்த்த வரைக்கும் பார்த்துச்சு, எட்டி வச்சுட்டு போயிருச்சு. இன்னால் இல்ல சொல்லுங்க, இந்த மாதிரி ஒண்ணா போயிருக்கு. சோர்களே, அல்லாஹுடைய காலில் விழுந்தா அல்லாஹ் எட்டி உதப்பானா? இந்த மஜ்லிஸ் சொல்லுங்க யாராவது, நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன் எனக்கு கிடைக்கல சொல்ல முடியுமா யாராவது? நம்ம எது கேட்டு கிடைக்காம இருந்திருக்கு? ஒரு சிலையை வணங்கக்கூடியவர் 70 வருஷமா யாசனம் யாசனம் யாசனம், சனம்னா சிலைன்னு அர்த்தம் அரபியில. சனம் சிலையே சிலையேன்னு சொல்லி சிலையை வணங்கிட்டே இருக்கிறாராம். ஒரு நாள் வாய் தவறி சொன்னாராம், யா சமத். சனம சமத் சொல்லிட்டார். சமத் அல்லாஹ்வுடைய பேரு. அல்லாஹ் சொன்னானா, லப்பைக் யா அப்தி, அடியானின் ஆஜர் ஆயிட்டப்பா, என்ன வேணும்? மலக்குகள் கேட்டாங்களா, யா அல்லாஹ் இத்தனை வருஷமா வந்து சனம் சனம் சொன்னா, இன்னைக்கு வாய் தவறி தானே உன் பேரை சொன்னா, நீ இதுக்கு நீ பதில் சொல்லிட்டியே என்று கேட்டதற்கு அல்லாஹ் பதில் சொன்னானா, நான் பதில் சொல்லாம இருந்தா எனக்கும் அந்த கல்லுக்கு என்ன வித்தியாசம்? அது கல்லு. ஒரு வேலையா போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆட்டோல மகரிப் டைம் ஆயிடுச்சு. ஒரு பள்ளியாசல்ல இறங்கணும். மகரிப் தொழுதோம். அன்னைக்கு கஷ்ட நாள். மகரிப் ஏழாள் செஞ்சாங்க. நான் மர்கஸ் போயிட்டு இருக்கிறேன். என்ன பார்த்தோன்னு நீ பயான் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இல்லை நான் அவசரமா போகணும்னு சொல்லிட்டு நான் சுண்ணத் தொழுதுட்டு இருந்தேன். நான் சுண்ணத் தொழுதுட்டு இருக்கேன். ஒரு சின்ன பையன் பயான் ஆரம்பிச்சிட்டான். என்ன 15-14 வயசு இருக்கும், சின்ன பையன் தான், பயான் செய்யறான். சில வார்த்தைகள் காதல் விழுந்துச்சு எனக்கு. அந்த பையன் சொல்றான், நீங்க ஒரு குழந்தை அம்மாவை அம்மா அப்படின்னு கூப்பிட்டா அம்மா என்ன செல்லம் அப்படின்னு சொல்லுமா, மறுபடியும் அம்மான்னு கூப்பிட்டா என்னப்பா அப்படிங்கம்மா, மறுபடியும் அம்மான்னு கூப்பிட்டா என்னடா அப்படி சொல்லுமா. மறுபடியும் அம்மான்னு சொன்னா
என்னடா சக்கராத்து அப்படின்னு சொல்லும். ஆனா நீங்க அல்லாஹ் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அடியானே உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லுவான். மறுபடியும் அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் இறங்கி வந்துருவான். மற்றவங்கள்ட்ட கேட்டா அவங்களுக்கு வெறுப்பு வரும், மற்றவங்கள்ட்ட கேட்டா அவங்களுக்கு கோபம் வரும். அல்லாஹ்ட்ட கேட்காம இருந்தா அல்லாஹ் கோபம் வரும். ஒருவர் மீது அல்லாஹ் கோபமா இருக்கிறான் என்பதற்கு என்ன அடையாளம்? அல்லாஹ் காசை பறிக்க மாட்டான், பணத்தை பறிக்க மாட்டான், சொத்தை பறிக்க மாட்டான், வீட்டை பறிக்க மாட்டான், மனைவி மக்கள் எடுக்க மாட்டான், எல்லாம் கொடுத்துருவான். துவா செய்ய தௌஃபீக் எடுத்துருவான். நீ கேட்காதே, நீ தொழுதா கூட போய்கிட்டே பேசாத. சகோதரர்களே, இந்த உம்மத்துக்கு என்ன தேவை அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த உம்மத் எந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்கிற அல்லாஹ்வுக்கு தெரியும். சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க நரகத்துடைய விளிம்புல இருந்தோம். அல்லாஹ்வே சொன்னா, நீங்க நரகத்துடைய விளிம்புல இருந்தீங்க, பிளாட்ஃபார்ம்ல இருந்தீங்க. வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நான் காப்பாத்தினேன் உங்களை. அல்லாஹ் மறுபடியும் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. பாதுகாக்க தான் இந்த வேலையை கொடுத்திருக்கான். நான் உங்களை சொல்லல, உங்களை சொல்ல எனக்கு தகுதியும் இல்லை. என்ன மாதிரி சில பேர்கிட்ட இந்த வேலை மாட்டிட்டு முழிக்குது. சில பேர் பார்த்துருப்பீங்க, பஸ்ல ஃபுட்போர்ட்ல நிற்பாங்க. உள்ள போனா மற்றவங்க ஏறுவாங்க, அல்லது என்ன செய்யணும், இறங்கி போனாலும் மற்றவங்க ஏறுவாங்க. இவங்க உள்ளேயும் போக மாட்டாங்க, இறங்கியும் போக மாட்டாங்க. நானும் எதுல இருக்கிறேன், தப்லீக்ல இருக்கேன். அல்லாஹ் நமக்கு உள்ள போக தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துல முழுமையா உள்ள போயிருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஏன் தெரியுமா வக்து கொடுக்கறது இல்ல, தப்லீக் பேர் கெட்டு போயிடும். தப்லீகுடைய ஆரம்பமே கெட்ட பேர் தான், தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஃபர்ஸ்ட் ஜமாத்துல போனோமே, நம்ம எல்லாம் என்ன பூமாலை போட்டு அமிச்சாங்க. பெரியவர்களே, இந்த வேலை யாருடைய வார்த்தைகளை கொண்டு வளரவும் இல்லை, யார் செய்யாம இருக்கதா நிக்கவும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், இது என்னுடைய வேலை. கியாமத் வரை இந்த தீனை பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு, இந்த தீனை நானே பாதுகாப்பேன். அல்லாஹ் நம்மை பயன்படுத்திக் கொள்வாராக. அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் என்ன பயன்படுத்தி, அல்லாஹ் பயன்படுத்திக்குவான். என்ன தகுதி வேணும்? காசு வேணுமா? இதுக்கு பணம் வேணுமா? திறமை வேணுமா? அறிவு வேணுமா? 4 தகுதி இருந்தா போதும். என்னங்க, 4 தகுதி இருந்தா போதும். எல்லாம் சொல்றேன், நான் வேலை வாங்கிடுவேன். நீங்க ஒரு பில்டிங் கட்டணும், எந்த இன்ஜினியர் தரலாம்? ரொம்ப படிச்சவர்கிட்ட கொடுப்பீங்களா, உங்களுக்கு பிடிச்சவர்கிட்ட கொடுப்பீங்களா? சும்மா பேசுங்களேன். படிச்சவர்கிட்டயா? உங்களுக்கு பிடிச்ச தருவீங்களா? யாருக்கு தருவீங்க? இங்க படிச்சவன் முக்கியமா, பிடிச்சவன் முக்கியமா? சொல்லுங்க. இதே மாதிரி எல்லாம் சொல்றான், நானும் என் பிடிச்சவன்ட்ட வேலை வாங்கிட்டு போயிருவேன். அபூ லஹப அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, பிலால் அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு.
ஆனா அபூ லஹப் சிவப்பு, பிலால் கருப்பு. ரலியல்லாஹு அன்ஹு. அபூ லஹப் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர், பிலால் அடிமை, அடிமையுடைய மகன், பரம்பரை அடிமை அவர். இவர் நபிமாவுடைய சந்ததியில் வந்தவர். யாரு? இஸ்மாயில் இஸ்லாமுடைய பரம்பரை. நல்ல வாட்ட சாட்டமான ஆளு, அழகான ஆளு, சிகப்பான ஆளு. எவ்வளவு சிகப்புன்னா 2 கண்ணத்திலையும் நெருப்பு ஜுவாலிகள் வச்ச மாதிரி இருக்குமா. அபூ லஹப்ங்கிற பேரே அதனாலதான் வந்துச்சு. பெரிய செல்வந்தர், பெரிய வசதி வாய்ப்புள்ளவர், பெரிய அறிவாளி. ஹஜ்ரத் பிலால் யாருன்னா, அரபு நாடுகள்ல அடிமைகள் 3 வகையா. ஒன்னு ஃபர்ஸ்ட் கிரேட், கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாவும் இருப்பாங்க, நல்ல அறிவாளியா இருப்பாங்க. இவங்களை எஜமானர்கள் வெளியே கூட்டு போங்களாம் ஏதாவது வேலைக்கு. 2வது கிரேட் யாருன்னு சொன்னா, கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, அறிவு கம்மியா இருக்கும், வீட்டு வேலைக்கு வச்சுக்குவாங்களாம். 3வது கிரேட் யாருன்னு சொன்னா, பார்க்கறதுக்கும் அழகு இருக்காது, அறிவு இருக்காது, அறிவு கம்மியா இருக்கும், சாதாரணவங்க, கருப்பா இருப்பாங்க. இது 3வது கிரேடு. இவங்களை எங்கேயாவது காட்டுல ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு, ஆடு மேய்க்க வச்சிருப்பாங்க. இந்த 3வது கிரேடு தான் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ லஹப் அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, பிலால. ஆனாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கலன்னு சொன்னா எப்ப பிடிக்கல? எடுத்த உடனே பிடிக்கலையா? இல்ல இல்ல, இந்த வேலையை முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூ லஹப்ட்ட தான் கொடுத்தான். அபூ லஹப் மறுத்தான், அதனால பிலால்ட்ட வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நபியே நீங்க செய்யற முதல் தாவத் யாருக்கு? அன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய சொந்தங்களை கூப்பிட்டு நீங்க பேசுங்கன்னு சொன்ன. நெருங்கிய சொந்தம் யாருங்க? அபூ ஜஹல், அபூ லஹப். யாரு? நெருங்கிய சொந்தக்காரங்க. அவங்கள மட்டும் கூப்பிட்டு தனியா ஒரு ஹுசூசி ஜோட் வச்சிருக்கோம்ல, 4 மாசம் கொடுத்தவங்க மட்டும் வாங்க, அது மாதிரி நீங்க மட்டும் வாங்க. எதுக்கு? இந்தாங்க அந்த வேலையை நீங்க செய்யுங்க. செய்யலாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க செய்யுங்க, நீங்க தான் செய்யணும், நீங்க தான் செய்யணும், நீங்க தான் தகுதி வாய்ந்தவங்க, உங்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான், உங்களுக்கு பொறுப்பு இருக்கு, உங்களுக்கு கூலி இருக்கு, உங்கள்கிட்ட கேள்வி இருக்கு. ஒரு பில்டிங் விழுந்த யார்கிட்ட கேட்பாங்க? கலெக்டர் யாருன்னு கேட்பாங்க. கேட்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ இஸ்லாத்தை விட்டு போயிட்டு யார்கிட்ட கேட்பாங்க? 4 மாசம் முடிச்ச தான் கேட்பாங்க. நீ 4 மாசம் முடிச்சவங்களாச்சு. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள்ட்ட ஸ்பெஷல் கேள்வி கேட்பானா. அல்லாஹ் அந்த கேள்வியை நமக்கு லேசாக்குவானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுல குறிப்பாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன கேள்வி கேட்பேன்னு சொல்றான் குர்ஆன்ல. ஒரு சாம்பிள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவானா, ஈசா அலைஹிஸ்ஸலாமை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அழைக்கிறான் என்ற இந்த சப்தம் அவன் காதுல விழுந்த உடனே உடம்பு சிலிர்த்து ரத்த சொட்டும் உடம்புல இருந்து. அல்லாஹ் கூப்பிடுறான். என்ன கேட்க போறான்? அல்லாஹ் ஜலால்ல இருக்கிறான், அல்லாஹ் கோபமா இருக்கிறான். முதல் கேள்வி என்ன தெரியுமா? அஅன்த குல்த லின்னாஸ், அஅன்த குல்த லின்னாஸ் இத்தகிதுனி வ உம்மி இலாஹைனி மின் துனில்லாஹ். நீங்க தான் சொன்னீங்களா? நீங்க தான் சொன்னீங்களா அல்லாஹ்வை வணங்காதீங்க, என்ன வணங்குன்னு சொல்லி?
நீங்க தான் சொன்னீங்களா என் தாயை வணங்குன்னு சொல்லி? கொஞ்சம் யோசிங்க சகோதரர்களே, கேள்வி எவ்வளவு கடினமான கேள்வி. அல்லாஹ்வுக்கு தெரியாதா? ஆனா கேள்வி இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேள்வி இருக்கு அப்படின்னு சொன்னா உமர்ட்ட கேள்வி இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களாம். எப்படி? அல்லாஹ்வே சொல்றான். அவங்க சொல்லுவாங்களாம், சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக், யா அல்லாஹ் எந்த விஷயத்தை சொல்ல எனக்கு உரிமை இல்லையோ நான் ஏன் அதை சொல்ல போறேன்? கேள்விக்கு பதில் சொல்லல. அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கிறாங்க. இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்த, யா அல்லாஹ் அப்படி நான் சொல்லினா அது உனக்கு தெரியுமே. தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அஅலமு மா ஃபீ நஃப்ஸிக், யா அல்லாஹ் இந்த கேள்வியை நீ ஏன் கேட்கிற எனக்கு தெரியாது, ஆனா நான் என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியும். இன்னக அன்த அல்லாமுல் குயூப், நீ எல்லாம் அறிந்தவன். இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வுடைய கோபம் தணிந்த பிறகு அப்புறம் சொல்லுவாங்களாம், மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி, யா அல்லாஹ் நீ எனக்கு எதை ஏவினாயோ அதை தவிர நான் எதையும் சொல்லவே இல்லை. அல்லாஹ் சொன்னதான் யார் சொன்னாங்க சொல்லுங்க, அது சாட்சியாது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து. நான் சொன்னேன் அன்யஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்க, ரப்பி வ ரப்பக்கும், அல்லாஹ் என்னுடைய ரப்பு, அல்லாஹ் உங்களுடைய ரப்பு, அப்படிதான் நான் சொன்னேன். அல்லாஹ் வேற ஒன்றும் சொல்லவே இல்லை. وَكُنْتُ عَلَيْهِمْ شَهِيدًا مَا دُمْتُ فِيهِمْ, எதுவரை நான் ஹயாத்தா இருந்தேனோ அது வரைக்கும் அவங்க செஞ்ச செயலுக்கு நான் சாட்சியா இருந்தேன். فَلَمَّا تَوَفَّيْتَنِي, எப்ப நான் உலகத்தை விட்டு போயிட்டேன், நீ மௌத்தாகிட்டியோ அதுக்கு பிறகு كُنْتَ أَنْتَ الرَّقِيبُ عَلَيْهِمْ, நீ பொறுப்பாளி ஆயிட்ட அவங்களுக்கு. யா அல்லாஹ் நீ விரும்பினா தண்டிக்கலாம், விரும்பினா மன்னிக்கலாம், தண்டிக்கவும் உனக்கு உரிமை இருக்கு, மன்னிக்கவும் உனக்கு உரிமை இருக்கு. பெரியவர்களே, அல்லாஹ் ஒரு சாம்பிளுக்கு சொல்லி காட்டுறான், நபிமார்கள்ட்டயே கேள்வி இருக்கு. அல்லாஹ் நமக்கு லேசாக்குவானாக, அல்லாஹ் அந்த பயத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூலஹப்ட்ட வேலையை ஒப்படைச்சாங்க, அபூலஹப் வேலையை எடுத்துக்கல. அல்லாஹ் சொல்றான், அபூலஹப் வேலையை எடுத்துக்கலன்னு சொன்னா எனக்கு அபூலஹப் தேவையில்லை. ஏதாவது நான் சொல்லுவான் அடிக்கடி, அவங்க ஜமாத் முதல் ஜமாத் பிரான்ஸுக்கு போச்சான், பிரான்ஸ்ல போய் இறங்கினாங்களாம். இறங்கின உடனே பார்த்தா மகரிப் தொழுதாங்களாம். மகரிப் தொழுது திரும்பினா பின்னாடி ஒருத்தர் நிக்கிறாராம். அது 60-65 அந்த காலத்துல பிரான்ஸ்ல எல்லாம் வந்து முஸ்லிம்கள் தாடி தொப்பிலாம் கிடையாது, இப்ப இருக்கு, அப்ப கிடையாது ஒண்ணும். பார்த்தா அவர் பின்னாடி நிக்கிற ஒரு பெரிய தலப்பா, பெரிய ஜுப்பா, பெரிய ஆசாலாம் வச்சு நிக்கிறாங்களாம். ஒரு வாலிபர். அவங்க தொழுது முடிச்சுட்டு கேட்டாங்களாம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷேக், மின் ஐன அன்த், ஷேக் எங்க வந்திருக்கிறீங்க அப்படி அரபியில பேசுற உடனே அவர் சொல்றாராம், சாரி பிரதர், ஐ டோன்ட் நோ அரபிக், ஐ எம் ஃப்ரம் ஸ்டேட்ஸ், ஐ எம் ஒன்லி 6 months முஸ்லிம். நீங்க அரபியில பேசாதீங்க, நான் அமெரிக்காக்காரன், நான் முஸ்லீம் ஆகி 6 மாசம் தான் ஆச்சு. ஏதாவது சொன்னாங்க. அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே குர்ஆனுடைய ஒரு ஆயத் ஞாபகம் வந்துச்சு. ஓ, அல்லாஹ் சொல்றானே, வைன் ததவல்லு யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் சும்ம லா யகூனு அம்சாலக்கும், நீங்க இந்த வேலை செய்யலன்னா நான் வேற ஒரு கூட்டத்தை கொண்டு வருவேன், அவங்க உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க யாருக்கு பிடிச்சவங்க? யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அவங்க அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு அவங்கள பிடிக்கும்.
கியாமத்துடைய சொர்க்கத்துல அல்லாஹ் பிலால் கேட்பான, பிலாலே ஏதாவது கேளுங்க, என்ன வேணும் கேளுங்க. அது பிலால் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ், நான் உலகத்துல உனக்காக அடி வாங்கினேன், என்ன தெரு தெருவா இழுத்து அடிச்சாங்க, ரத்தம் வந்துச்சு உடம்புல இருந்து, என்னுடைய காயங்களை புதுப்பிக்கிறதுக்காக மண்ணில் போட்டு என்ன தூக்கி பெரிய பெரிய பாதையை தூக்கி வச்சாங்க. நான் அந்த சுமையை, அந்த ருசியை நான் எப்படி அனுபவிச்சேன்னா, அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் ஒருவன் சொன்னேன்னு, அந்த ருசி கிடைக்குமா இங்க? எங்க அல்லாஹ் அது கிடைக்காது. எங்க கிடைக்காது? அது உலகத்துல தான் கிடைக்கும். சொர்க்கத்துல சஜிதா கூட செஞ்சிடலாம். சில ரிவாயத்துகள்ல வருது, ஒரு சொர்க்கத்துக்குள்ள போன உடனே ஒரு வெளிச்சம் வருமா. ஒரு கிதாப்ல படிச்ச ஞாபகம் எனக்கு. உடனே ஒரு சஜிதா எழுதுருவான். அந்த மலக்கு எழுப்பி கேட்பாரா, என்ன சஜிதா செஞ்சிட்டீங்கன்னு. இல்லங்க, அல்லாஹ்வுடைய தஜல்லி என்னால பார்க்க முடியல. அந்த மலக்கு சொல்லுவாராம், அது தஜல்லி இல்லைங்க, உங்க ஹூர் நீப்பினுடைய முந்தான, அது இதுக்கே விழுந்துட்டீங்க, இன்னும் உள்ள போன என்ன ஆவீங்க நீங்க. சொர்க்கத்தில் சஜிதாவும் செய்யலாம், சொர்க்கத்தில் சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், சொர்க்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். சொர்க்கத்தில் இந்த ஜமாத்து கொசு கிடைக்குது இல்ல, அந்த சுகம் கிடைக்குமா? ரிவாயத்துல வருது, அல்லாஹ்வுடைய பாதையில போய் உங்களுக்கு லேசா ஒரு சின்ன காயம் பட்டுச்சு வச்சீங்களேன், அந்த காயத்திலிருந்து கியாமத்துடைய நாளையில வெளிச்சமும் வரும், நறுமணமும் வரும். அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஒருத்தருக்கு தலைவலி வந்துச்சா, அந்த தலைவலிக்கு பகரமா அல்லாஹ் எந்த கூலியை அறிவிப்பு செஞ்சு எல்லா மக்களையும் கூப்பிட்டு தலைவலிக்கு பகரமா இதை அல்லாஹ் சொல்லுவானோ, அந்த அந்த கூலியை பார்த்துட்டு அந்த மனிதர் சொல்லுவானோ, யா அல்லாஹ், தலைவலிக்கா என் உடம்ப கத்திரிச்சிருக்கலாமே. அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஜுரம் வந்துருச்சுங்க, ஜுரம் வந்துருச்சு. ஹதீஸ்ல வருது, அந்த ஜுரத்துக்கு பகரமா அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வருஷத்துடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். ஒரு சஹாபி சொல்றாங்க, 2 இரவுகள், ஒரு இரவு இந்த அரபு நாட்டிலேயே எனக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு பெண்ணோட நிக்கா முடிஞ்சு, அழகான பெண், வசதி வாய்ப்புள்ள பெண், அந்த பெண்ணோட நிக்கா முடிஞ்சு அவளோடு நான் கழிக்கும் முதல் இரவு. இன்னொரு இரவு என்று சொன்னா, இன்னொரு இரவு நான் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கணும், அது இருள் சூழ்ந்த இரவா இருக்கணும். அது மட்டும் இல்ல, கடுமையான குளிர்காலமா இருக்கணும், எங்கேயும் வெளிச்சம் இருக்க கூடாது, வேகமா காத்து வீசக்கூடிய இரவா இருக்கணும், எங்கேயாவது மலை அடிவாரத்தில் நிக்கணும். என்ன பாதுகாப்புக்காக நிக்க வச்சு ஏதாவது போயிடணும். நான் தனியா இருக்கணும், ஒரு பக்கம் தனிமை, ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் இருள், இன்னொரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் என் உடம்புல சரியான ஆடைகள் இல்லை. நான் அந்த இரவை கழிக்கிறதுக்காக தஹஜ்ஜுதுல தக்பீர் கட்டி நிக்கணும், நான் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கணும், எந்த பக்கத்துல இருந்து அம்பு வரும், எந்த பக்கத்துல இருந்து எதிரி வருவான் எனக்கு தெரியாது. அப்படி நான் பயந்துகிட்டு, ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய பயம், இன்னொரு பக்கம் உயிர் பயம், நான் நின்று தொழுதுகிட்டே இந்த இரவை கழிச்சிடணும். இந்த இரவுல எனக்கு எது பிரியமானதுன்னு கேட்டா நான் சொல்லுவேன், இந்த இரவு தான். எந்த இரவு? ஏன்னா அந்த இரவு இருக்குல்ல, முதல் இரவு, அது சொர்க்கத்திலையும் கிடைச்சிரும். இந்த இரவு அவங்க தான் அறிவாளிகள். 4 விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். 4 விஷயம் அல்லாஹ் சொல்றான், யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. ஒன்னு, அல்லாஹ் யார்கிட்ட வேலை வாங்குவான், யாரை அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்கோ, அல்லாஹ்வுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, அல்லாஹ்வுக்கு யாரை பிடிச்சிருக்கோ. இன்னொன்னு, யாருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்கோ. 2வது சிஃபத் அல்லாஹ் சொல்றான், நான் யார்கிட்ட வேலை வாங்குவேன்னா, யார் மூமின்களிடத்துல தன்னை தாழ்த்தி கொள்வார்களோ, இந்த பிரெஸ்டீஜ்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன சலாம் செய்யல, கூப்பிடல, கண்ணியப்படுத்தல, என்ன மதிக்கல. ஒரு சஹாபி கேட்டாங்க,
யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தாமினுனி யா ரசூலல்லாஹ் கமஸ்த அமல்த ஃபுலானன், புதுசு புதுசா வந்தவங்கள யா ரசூலல்லாஹ் நீங்க பெரிய பெரிய பதவி கொடுத்துறீங்க, பெரிய பெரிய அந்தஸ்து கொடுத்துறீங்க, பெரிய பெரிய வேலை வாங்குறீங்க, எனக்கும் ஆசையா இருக்கு, என்னையாவது வேலை வாங்கிக்கீங்களே. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க பாருங்க, சொன்னாங்க அட இந்த காலம் பரவாயில்லைங்க, நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன், எனக்கு பிறகு ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்துச்சுன்னா இன்னக்கும் சதல்கூன பாதி அஸரத்துன், அந்த காலத்தில் நீங்க பாப்பீங்க உங்களை விட பிறருக்கு முக்கியத்துவம் தரப்படும். அது மட்டும் இல்ல, நீங்கள் விரும்பாத பல விஷயங்கள் நடக்கும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஏறி குத்பா ஓதுறாரு, சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க, தாறுமாறா திட்டுறாரு, சஹாபாக்களை ஷஹீதாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு காலம்லாம் வரும், உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. பாருங்க, அந்த சஹாபி கேட்கிறாங்க, யார சொல்லலாம் அப்படியா, அப்படி ஒரு காலம் வருமா, யார சொல்லலாம் துவா செய்யுங்க, இப்பயே மௌத்தா போயிடணும், அப்படி சொல்லல. என்ன சொல்றாங்க, யார சொல்லலாம் அப்படியா, அப்படி ஒரு காலம் வருமா, வந்தா இதை மட்டும் சொல்லுங்க, நாங்க என்ன செய்யணும். ஃபமாதா தஅமுருனா யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க, காலம் என்ன வேணா வந்துட்டு போகுது, யார் வேணா வரட்டும். ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு காலம் வந்தா உங்களை யாரும் மதிக்கல, உங்களை யாரும் திரும்பி பார்க்கல, முக்கியத்துவம் கொடுத்தல, கண்ணியப்படுத்தல, பரவாயில்ல, ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை நீங்க செய்யுங்க, சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு வர வேண்டிய உரிமையை மற்றவங்கள்ட்ட கேட்காதீங்க, அல்லாஹ்ட்ட கேளு. துஅத்தூனல் ஹக்கல் லதி அலைக்கும் வதஸ்அலூன அல்லாஹ் அல்லதி லக்கும். கொஞ்ச நாள் நீங்க பொறுமையா இருங்க, கொஞ்ச நாள் நீங்க பொறுமையா இருங்க, கியாமத் நாள்ல வாங்க, வந்து என்ன சந்திக்கணுமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, ஹவுஸ்ல சந்திங்க. ஹத்தா தல்கூனி அலல் ஹவுஸ், கியாமத்துடைய நாளையில ஹவுஸ்ல வந்து என்ன சந்திங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு, நீங்க அனுபவிச்ச கேவலத்துக்கு, நீங்க பட்ட சிரமத்துக்கு உங்களுக்கு கூலி நான் வாங்கி தரலாக்க. துனியாவை பார்க்காதீங்க, துனியாவை பார்த்தீங்க வெளியே போயிருவீங்க. அதில்லத்தின் அலல் முஃமினீன் ஆயிஸத்தின் அலல் காஃபிரீன். இந்த ஆயத்துடைய விளக்கத்தை சொன்னாங்க சையத் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யார் மூமின்களிடத்தில் தன்னை தாழ்த்திக் கொள்வாரோ அல்லாஹ் காஃபிர்ட்ட அவங்களை கேவலப்படுத்தவே மாட்டான். மூணாவது சிபத் அல்லாஹ் சொன்னா, யுஜாஹிதுன ஃபீ சபீலில்லாஹ், நான் யார்கிட்ட வேலை வாங்குவேன்னு சொன்னா, யாருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பாதையில தன்னை அர்ப்பணிக்கணும், ரியா செய்யணுங்கிற ஆர்வம் யார்கிட்ட இருக்கோ, ஆசை யார்கிட்ட இருக்கோ. வெளிநாட்டுக்கு போறாங்க, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு, ஒரு ஸ்வீட் பாக்ஸ்ல எறும்பு இருக்கு, அந்த ஒரு ஹாஜி சாபுக்கு நீங்க இந்த ஸ்வீட் பாக்ஸ் தரீங்க, அவன் அதை எடுத்து எங்க போயிடுறாரு, ஹஜ்ஜுக்கு போயிடுறாரு, அப்ப எறும்பு எங்க போயிடுது. அந்த மாதிரி அல்ல வேலை வாங்கிறான் நம்மகிட்ட. நான் கூட யோசிச்சேன், எத்தியோப்பியா போயிருந்தேன், அங்க போய் யோசிச்சேன், அல்ல நான் எப்படி வந்தேன். அல்ல இந்த உதாரணம் இடத்துல போட்டான், நீ ஸ்வீட் பாக்ஸ்ல எறும்பு மாதிரிப்பா, நீ வரல சொல்லுங்க, ஆசை இருந்தா போதும். மதீனால ஒருத்தரை பார்த்தேன், ஒரு ஜோல்னா போய் மாட்டிக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு ஆள் வயசான மனுஷன் இப்படியே பார்த்துட்டு இருக்கார் பில்டிங், ஒரு பெரிய பில்டிங். நான் அவரை பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், என்ன வாலைக்கும் சலாம் பாய், என்ன பார்க்கவே இல்லை அவர். நான் அப்படியே கேட்டேன், பாய் எப்படி போய் வந்தீங்க, அப்பவும் என்ன பார்க்கல. அவர் சொல்றாரு, அதான் யோசிக்கிறேன். இவரா வந்தாரு, யுஜாஹிதுன ஃபீ சபீலில்லாஹ், யாருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய தீனுக்காக நான் பாடுபடணும் அப்படின்னு ஆசை இருக்குமோ நான் வேலை வாங்குவேன். நாலாவது விஷயம் எல்லாம் சொல்றோம், வலா யஹாஃபூன லௌமத லாயிம், இவ்வளோ வேலை செஞ்சோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம்,
ஆரம்பத்துல வேலையில வரும்போது எல்லாம் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சொன்னாங்க, வாங்க வாங்கன்னு சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னு எல்லாம் என்னையே கூட சொல்றாங்களே. சொல்லுவாங்க இல்ல, அல்லாஹ் சொல்ல வைப்பான். அப்பதான் பாப்பான் நீங்க யாருக்காக வேலை செய்றீங்க. கலீல் மகன் சொல்லுவாங்க, நீ நான் இவ்வளவு தியாகம் செய்தேனே என்பதையும் தியாகம் செய்யணும். ஏன்னா நம்முடைய இலக்கு துனியாவா ஆகிரத்தா? நம்முடைய இலக்கு ஆகிரத்து. ஒரு பழையவங்க பார்த்திருப்பாங்க, நம்ம ஆர்எஸ் மங்கலத்தில் ஆரிஃப் பில்லா சாப் இருந்தார். ஆரிஃப் பில்லா சாப் பழைய ஆட்களுக்கு தெரியும். சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு பார்த்தாலும். ஆனா ஊர்ல தப்லீக்காரர் யாரும் மதிக்க மாட்டாங்க அவரை. தப்லீக் ஜமாத் பாவம், தப்லீக்னாலே பாவம் தானே. என்னாச்சு, மௌத்தாயிட்டாரு. இன்னால் இல்ல சொல்லுங்க. மௌத்தான பிறகு அவங்க மருமகன் சொல்றாரு, அவர் மருமகன் ஆலிம், பிள்ளைங்களும் உலமாக்கள். மருமகன் சொன்னாரு, எங்க மாமனார் மௌத்துல அந்த ஊருக்கே எல்லாம் ஒரு காட்சியை காட்டினாங்க. என்ன மொழி சாப், அவரை இஷா நேரத்தை அடக்கம் பண்ணோமா, அடக்கம் பண்ணும்போது கரெக்டா பவர் கட் ஆயிடுச்சு. அது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம். அப்ப அந்த ஊர்ல சரியான வசதி வாய்ப்பு இல்லை, பெட்ரோல் மாஸ் லைட் இல்லை, ஒன்னும் இல்லை, எல்லாம் ஓடுறாங்க லைட் எடுத்துருவான்னு சொல்லி. லைட்டும் கிடைக்கல. ஆனா எல்லாரும் ஒரு காட்சியை பார்த்தாங்க. என்ன தெரியுமா, கபரஸ்தான் ஃபுல்லா இருட்டா இருந்துச்சு, கபர் மட்டும் வெளிச்சமா இருந்துச்சு. இதெல்லாம் காட்டினா பாருங்க, யார் தெரியுமா? ரிவாயத்தில் வருது, அல்லாஹ்வை மறந்திருக்கும் அடியார்களுக்கு மத்தியில அல்லாஹ்வை நீங்கள் நினைத்தால் கஷ்டத்துல போறீங்க. யார் நினைக்கிறீங்க சொல்லுங்க? யார நினைவூட்டுறீங்க? எங்க போய் பள்ளியாசல உட்கார்ந்தல்ல, மறந்த மக்களுக்கு மத்தியில அவன் கல்லா கல்லாங்கிறான். நீங்க அவன் முக சுளிக்கிறான். அல்லாவை மறந்த மக்களுக்கு மத்தியில போய் நீங்க அல்லாவை நினைவூட்டினால், அல்லாவை நினைத்தால் அல்லாஹ் ஒரு நியமத் கொடுக்காம மௌத்தாக்கவே மாட்டான். என்ன நியமத்து? உங்க சொர்க்கத்தை நீங்க பார்க்காம மௌத்தாவே மாட்டீங்க. ரிக்ரின் சிறப்புல இருக்கு. ஒரு ரஹபரி செய்த மனிதன், ஒரு ரஹபரி ஒண்ணு செய்யல, அட இந்த 3 பேர் வந்தாங்களப்பா, இந்த 3 பேர் பேச்ச கேளுங்கன்னு சொன்னார். யாசின் சூறால வருதா இல்லையா? அவர் முத்தகல்லீம் இல்லையா? அவரு ரஹபர். அவர் அறிவு நிறைய உலமாக சொன்னாங்க, அவர் நபி இல்லைங்கிறாங்க. அவர் நபியே இல்லை, நபியை பத்தி பேச்சு இல்லை, ஆனா அவரை பத்தி பேச குரான்ல இருக்கு. அவர் சொல்றார், வமாலிய லா ஆபுதுல்லதி ஃபதரனி வைலைஹி துர்ஜவுன், எனக்கு என்ன கேடு வந்துச்சு அல்லாஹ் வணங்காம இருக்கிறதுக்கு. அடிச்சு மௌத்தாக்கிட்டாங்க. அல்லாஹ் சொர்க்கத்தை காமிச்சு உள்ள போக சொல்லணும். அவர் சொல்றானா, ஆஹா இந்த சொர்க்கத்தை பத்தி இந்த கௌமுக்கு தெரியாம போச்சு. அவர் சொர்க்கத்தை பார்த்து சந்தோஷப்படல, கௌம் பத்தி வருத்தம் தெரியாம போச்சு இந்த மக்களுக்கு. யா லைத கௌமி யஅலமூன் பிமா கஃபரனி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். சோழர்களே, நம்முடைய நோக்கம் ஆகிரத். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நியத் வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நியத்தா ஆசையா? என்ன வித்தியாசம் நியத்துக்கு ஆசைங்க? அதை மட்டும் சொல்லிடுறேன் கேளுங்க. 2:30 ஆயிடுச்சு, இல்ல பசியோடு இருக்கீங்க. ஒருத்தர் நோன்பு வைக்க ஆசை, நபில் நோன்பு ஆசைப்பட்டு சஹர் செஞ்சிட்டார், நல்ல சஹர் சாப்பாடு சாப்பிட்டார். ஆனா நியத் வைக்கல, வெளியே வந்தார். உடனே ஒரு பழைய ஃப்ரெண்ட் வந்துட்டார், என்னப்பா இன்னைக்கு நோம்பாங்கிறாரு. என்ன செய்வார் இவரு? நோம்பு விட்டுருவார். சரி, ஃப்ரெண்ட் வந்துட்டார், நாளைக்கு வச்சுக்கலாம். நாளைக்கு சார் செஞ்சார், நாளைக்கு ஒருத்தர் வந்துட்டார், என்ன செய்யலைங்க இவரு. இன்னொருத்தர் ரம்ஜான் மாசம் சஹர்ல எந்திரிச்சா வாங்க சொல்லிட்டாங்க, இன்னால் இல்லாஹி, ஆஹா வாங்க சொல்லிட்டான், சரியான பசி. ஆனா ரம்ஜான் நம்ம உட முடியுமா? நீ தச்சிட்டு தொழுதுட்டு வர்றாரு, பசிக்குது, கமகமன் பிரியாணி, மயக்க வருது,
தலை சுத்துது, சாப்பிட்டாதான் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லுது மனசு. என்னங்க செய்வாரு? விட்டுருவாரா? ஏன்? இதுதான் வித்தியாசம் நீயத்துக்கு ஆசைக்கும். அல்லாஹ் நம்முடைய ஆசையை நீயத்தை மாற்றுவானாக. இதுவரைக்கும் நான் ஃபாரின் போகவே இல்லை, ஆனா இப்போ நான் நீயத்து வைக்கிறேன், நான் சீக்கிரம் ஃபாரின் போவேன். வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? கொஞ்சம் எந்திரிங்க பாப்பா, யார் யாருன்னு. போனவங்க இல்லை, பேர்லாம் எழுத மாட்டோம், நில்லுங்க பார்ப்போம். நிக்கிறது எல்லாம் பாக்குறோம் இல்ல. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு நைட்டு இந்த பேரெல்லாம் ரசூல்லா பாப்பாங்க இன்ஷா அல்லாஹ். நபியுடைய கபருக்கு போவோம், உட்காருங்க. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு தான் அல்லாஹ் சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்தான். அல்லாஹ் நம்மை உறுதிப்படுத்துவானாக. ஏதோ காரணமா நம்ம இந்த வேலையை விட்டுட்டோம், வேலையை சரியா செய்யல, ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க, தனிமையில 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. இது ஒண்ணுதான் இந்த வேலையில என்ட்ரி. செய்யலாங்களா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக.